மதுரையின் அணில்களின் காப்பாளன் என்று அணில்களுக்காக வாழும் வியாபாரியுடைய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பேசப்பட்டும் வருகிறது. மதுரை மாவட்டம் யானமலை ஒத்தக்கடை பகுதியை சேர்ந்த வியாபாரியான திருப்பதி, இவர் நரசிங்கம் சாலையில் தனது தந்தை காலத்திலிருந்து கடந்த 50 வருடங்களாக எண்ணெய் கடை ஒன்று வைத்து நடத்தி வருகிறார். இவர் சிறு வயதிலிருந்து அணில், பூனை, வீட்டு விலங்குகள், பறவைகள் மீது மிகுந்த அன்போடும் பாசத்தோடும் இருப்பதால் அதனை வளர்த்தும் வருகிறார். இந்நிலையில்தான் திருப்பதி தனது கடையின் அருகே இருந்த கோவிலில் உள்ள மரத்திலிருந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு திடீரென அணில் குட்டிகள் கீழே விழுந்ததை பார்த்து அவற்றை கடையில் எடுத்து வந்து உணவுகளை வழங்கியுள்ளார். இதனை அந்த அணிலானது நாள்தோறும் திருப்பதியுடன் அன்பான பழக தொடங்கியது. இதனால் அந்த அணிலானது அவரது உடம்பு முழுவதிலும் இறங்காமல் சுற்றி சுற்றி வர தொடங்கியது. எப்போதும் திருப்பதி கடைக்கு வந்தவுடன் டிச் என கூப்பிட்டவுடன் அணில் அவரது கையில் ஏறிக்கொண்டு தோளில் அமர்ந்து கொள்கிறது. அதனை கொஞ்சி கொஞ்சி விளையாடிய பின்னர் தனது வியாபாரத்தை தொடங்குகிறார். அவர் வியாபாரம் பார்த்து கொண்டிருந்தாலும் அணில் தோளிலும் இடுப்பிலும் ஏறி உட்கார்ந்து கொண்டாலும் அதை பற்றி எதுவும் கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து வியாபாரம் பார்த்தும் வருகிறார். இதனால் கடைக்கு வரக்கூடிய வியாபாரிகள் திருப்பதியின் உடல் முழுவதும் அணில் சுற்றி வருவதை வியப்புடன் பார்த்தும் செல்கிறார்கள். அணில் வளர்த்தவுடன் அதனை அப்படியே விட்டு விடுவார். அது தானாக ஆங்காங்கே சென்றுவிடும். இதனை அறிய பொதுமக்கள் ஆங்காங்கே காயம்பட்டு கிடைக்கக்கூடிய அணில்கள், காக்கைகள், பறவைகளை திருப்பதியிடம் கொண்டு வருகின்றனர். இதனையடுத்து அணில், பறவைகள் ஆகியவற்றை பராமரித்து அதனை மீண்டும் பறக்க விட்டு விடுவார். ஆனால் அணில்கள் மீது அளவில்லா பாசம் வைத்துள்ள திருப்பதி 100க்கும் மேற்பட்ட அணில்களை வளர்த்து மரங்களில் விட்டுள்ளார். அணில்கள் வளர்ப்பதால் கடையில் உள்ள பொருட்களை கடித்தவுடன் அந்த பொருட்களை அணிலுக்கே உணவாக வைத்து விடுவேன் என்றார். தனக்கு பிள்ளைகளை விட அணில்கள் மீதுதான் பாசம் அதிகம் எனவும், வீட்டில் மனைவி, பிள்ளைகள் சாப்பிடாவிட்டால் கூட எந்தவித கவலையும் இருக்காது. ஆனால் அணில் சாப்பிடாமல் இருக்க விட மாட்டேன் எனவும், அணில்கள் இருப்பதால் வெளியூர்களுக்கு செல்வதை கூட தவிர்த்து விடுவேன் என்கிறார். குறிப்பாக நீண்ட நாட்களாக தான் வளர்த்த அணில் ஒன்று தன்னை விட்டு பிரிந்த போது ஏற்பட்ட தருணம் குறித்து கண்கடங்கி பேசினார். ஒவ்வொரு அணிலுக்கும் என்றும் தனித்தனி பெயர் வைக்க கிடையாது என்றாலும் தாய் இல்லாமல் தவித்த 2 அணில் குஞ்சுகளுக்கு இர்பிலர் மூலம் காய்ச்சிய பாலை கொடுக்க அவற்றை உற்சாகமாக பிடித்து குடித்து வருகிறது அந்த பிஞ்சு அணில் குஞ்சுகள். தரையில் சிதறி கிடக்கும் தானியங்களை பொறித்து சாப்பிடுவதோடு மட்டுமல்லாது மதிய உணவிற்காக தான் கொண்டு வந்த சோறு எடுத்து கையில் போட அணில் தனக்கே உரித்த பானையில் மெல்ல கொறித்தும் தள்ளியது. இன்றைய காலகட்டத்தில் தாய் உள்ளத்தோடு சுயநலம் பாராமல் அணில்களுக்கு பேணி பாதுகாத்து வரும் இவருடைய செயலை பார்த்து பலரும் பாராட்டியும் வருகின்றனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.